கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசிங்க, நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் தாங்க இன்றைக்கி ஒரு லட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அது வந்து சூடானதுக்கப்புறம் இந்த அரிசி போட்டுக்கலாம். இது நல்லா வறுக்கணுங்க. அது வாசம் வருங்க. அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா வாசம் வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து அதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு இப்போ இது கூட சேர்க்க என்னென்ன அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இதில் அரைக்கிறதுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. பொட்டுக்கடலை 4 ஏலக்காங்க. நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் சேர்த்து அரைச்சி செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும் லட்டு. நான் இன்றைக்கி எங்கிட்ட பொட்டுக்கடலை தான் இருக்குது, அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ பாவு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரையும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெல்லம் போடுறேங்க. அதனால் வந்து நான் பாவு காய்ச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாவு காய்ச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை அப்படியே பவுடர் அந்த அரைக்கிற பவுடரில் அப்படியே போட்டு நான் பிசைஞ்சு குடிச்சிக்கிட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கரையிட்டுங்க. கரைஞ்சி பதமெல்லாம் இது தேவையில்லைங்க. அது நல்லா கரைஞ்சி ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இல்லைங்க, பாவு ஸ்மெல் வர டைப் அந்த ஸ்டேஜ் வந்தால் கூட போடுங்க. கம்பி பதம் தான் வரணும்லாம் கிடையாது. பாவு நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாவில் அந்த பவுடர் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அந்த பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே சூடு ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே குடிக்கிறது தாங்க லட்டு. பாருங்கள், பொட்டுக்கல்லை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கருப்பு கவுனி அரிசி நல்லா அரைச்சாச்சுங்க. அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தெனை மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க நைஸாக. இதில் வந்து இப்போ நம்ம பாவு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அந்த பாவு வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸு எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நான் பிடிக்க போகிறேங்க. பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தான். பாருங்கள், இந்த மாதிரி குடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சாச்சுங்க தான். இந்த ஸ்டேஜ் மாதிரி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முந்திரிலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரியும் திராட்சை இருக்குங்க, அது போட்டுக்கிறேன். இப்போ போட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிட்ற உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை டெய்லி நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி, எப்போ கொடுத்தாலும் ஹெல்த்தி தாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி ஒவ்வொரு லட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல இரும்பு சத்து அதிகமாகுங்க இது சாப்பிடும்போது. அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க